ஸோ, சொப்பனத்த குறித்த வார்த்தைகள நம்ம பார்க்க போறோம். சொப்பனங்கள்ல எத்தனை வகைகள் இருக்குது? அப்படி சொல்லி பார்த்தோம்னா, வேதத்தின் அடிப்படையில முதலாவது எச்சரிப்பை கொடுக்கக்கூடிய சொப்பனங்கள். வார்னிங்ஸ் இன் த ட்ரீம்ஸ். இவைகளை யார் கொடுக்கிறா அப்படின்னு பார்த்தா, தேவனே கொடுக்கிறார். தேவ ஆவியானவர் சொப்பனத்தில நம்மளுக்கு எச்சரிப்புகள குடுக்கிறார். ஸோ, இதுக்கு ஆதாரமா நம்ம பார்க்கிறது என்னன்னா, இது யாரு? அபிமெலேக்கு அப்படிங்கிற எகிப்து ராஜா. இவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனம் என்ன? சாராளை நீ சேரக்கூடாது. அவள் வேறொருத்தனின் மனைவியா இருக்கிறாள் என்பதை தேவன் சொப்பனத்துல அவனுக்கு எச்சரித்து சொன்னதுனாலே, அவன் சாராளை திருப்பி அனுப்பிவிட்டான். ஆதியாகமம் 20, 2-3 வசனங்கள்ல வாசிக்கிறோம். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதுனாலே, கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அன்று ராத்திரி தேவன் சிரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி. இது என்னன்னா, வேற ஒரு எச்சரிப்பு. இது நடக்கிறது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம். யாக்கோபு தன்னுடைய மாமன் அவர் லாபான் இடத்துல தங்கி இருக்கும்போது, அந்த லாபான் என்ன செய்றாரு, நிறைய விஷயங்கள்ல ஏமாத்துறாரு யாக்கோப. அப்படி அவர் ஏமாத்துனதுனால என்ன செஞ்சிட்டாரு, இவரு தன்னுடைய ஆடுகள எல்லாம் எடுத்துக்கிட்டு, தன்னுடைய மனைவியும் அழைத்துக்கொண்டு, யாக்கோபு அங்கிருந்து தேவன் சொன்னபடியே அந்த ஊர விட்டு புறப்பட்டார். இப்ப அவர் புறப்பட்டு போகும்போது, இந்த லாபான் என்ன செய்றான், அவனுக்கு தீங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன துரத்தி கொண்டு வரும்போது, சொப்பனத்திலே தேவன் அவனை எச்சரித்தார். சொன்னாரு, நீ யாக்கோபோடு நன்மையை மாத்திரம்தான் பேசணும், நீ தீமையா ஒன்றும் பேசக்கூடாது என்று சொல்லி எச்சரிப்பு செய்தார். அதனால அவன் கரெக்டா என்ன செஞ்சான், எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு அவன் யாக்கோபுக்கு தீங்கு செய்யாதிருந்தான். அதே மாதிரி அங்கேயும் என்ன நடந்தது, சாராளை அவன் விடுவித்து விட்டான். ஆபிரகாமுக்கு அவன் தீங்கு செய்யவில்லை. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு தீங்கு வராதபடி தேவன், இந்த செக்யூலர் பீப்புள் இருக்காங்க பாருங்க, தேவனை அறியாதவர்கள், அவர்களுக்கும் எச்சரிப்பு கொடுக்கிறார். கனவுல எச்சரிப்பை கொடுத்து, இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று சொல்லி நமக்கு விரோதமாக அவர்கள் எதுவும் செய்யாதபடி அவர்களை தடுக்கிறார் என்பதை காண்கிறோம். அதே மாதிரி ஆதியாகமம் 31:29 வாசிக்கிறோம். உங்களுக்கு, அதாவது இப்ப லாபான் சொல்றாரு, உனக்கு தீங்கு செய்ய என்னால முடியும், ஆனா தேவன் என்னோட சொன்னாரு, நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். பாருங்க, ஆண்டவர் இந்த காரியத்தை யாக்கோபும் அறியும்படி செய்தார். அதனால அவனுக்கு தெரியும் தன்னுடைய தேவன் தனக்காக செய்தார் என்பதை. இப்போ அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நியாயம் விசாரிக்கிறான் பிலாத்து. அப்போ அவனுடைய மனைவி என்ன செய்கிறா, ஒரு எச்சரிப்பு சொப்பனத்தை பெற்றுக்கொண்டு கணவனை எச்சரிப்பு செய்கிறான். இப்போ என்ன நடக்குது, அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறான். அவனுடைய மனைவி அவனிடத்துல ஆள் அனுப்பி, நீர் இந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். அப்போ சொப்பனத்துல தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நியாயம் விசாரித்த அவன் ஒருதலை பட்சமான நியாயத்தை கொடுத்தான். அப்படி செய்தால் அவனுக்கு வரும் ஆக்கினை என்ன என்பதை தேவன் சொப்பனத்திலே அவனுடைய மனைவிக்கு எச்சரிப்பா கொடுத்துட்டார். அப்போ அவன் மனைவி ஆள் அனுப்பி, அந்த நீதிமான நீர் ஒன்றும் செஞ்சிடாதிரும், கவனமா இரும் என்று சொல்லி எச்சரிக்கிறா. ஆனாலும் அவன் கடைசியில் என்ன செஞ்சிட்டான், அவனுடைய விருப்பத்தின்படி செய்து முடித்து விட்டான். அவன் என்ன செஞ்சான், தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கணும்னு நினச்சான், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணினான் என்பதை. சரி, அதற்கு பிறகு பார்க்குறோம், வாக்குத்தத்த கனவுகள் அல்லது வாக்கு உறுதி கனவுகள், காட்ஸ் ப்ராமிசஸ் அல்லது கவர்னன்ஸ் என்பது என்ன, தேவன் நமக்குன்னு சில விஷயங்களை வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு, அதை நமக்கு அறிவிக்கிறார். ஐ எம் கிவிங் யூ தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அது என்ன, அது யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு உதாரணம் என்னன்னா, அவர் தன்னுடைய அண்ணனுக்கு தப்பி ஓடுறாரு. அவர் ஓடி போகும்போது என்ன, அவருடைய சகோதரனுக்கு தப்பி ஓடும்போது அவர் என்ன செய்கிறார், ஒரு சொப்பனத்தை காண்கிறாரு. அந்த ஒரு இடத்துல அவர் படுத்திருக்கும்போது, லூஸ் அப்படிங்கிற அந்த இடம், அங்கே படுத்திருக்கும்போது ஒரு ஏணி அங்கே வைக்கப்படுது. அந்த ஏணியினுடைய ஒரு பங்கு அங்கே வானத்தை எட்டி இருக்குது, அதனுடைய 2வது பகுதி பூமியில் இருக்குது. அப்போ என்னன்னா,
வானத்தின் வாசல் என்று அதை கண்டுபிடிக்கிறார் இந்த இடம். அப்போ அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? பெத்தேல் என்று பெயர் வைக்கிறார். அப்போது லூஸுங்கிற இடத்த அவர் பெத்தேல்னு மாற்றினதுக்கு என்ன காரணம்? இந்த இடம் பயங்கரமாக இருக்குது, தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணுறாரு. அதே மாதிரி ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறார். என்ன? உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ என்னன்னா, ஆபிரகாம் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன், அவன் விசுவாசத்தினாலே நீதிமான், அவனைப் போல அவனுடைய சந்ததியிலே வந்த யாக்கோபும் தேவனாகிய கர்த்தரை விசுவசித்தான், அவனும் விசுவாசத்தினாலே நீதிமான். அவர்களுடைய சந்ததியாய் நாமும் இருக்கிறோம், ஏனென்றால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பதினாலே நாம் நீதிமான். அப்போ எல்லோருக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒற்றுமையை பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்ததிக்குள் நான் பூமியின் சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிப்பேன். ஏன்னா நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் யாருடைய தேவன்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? நம்ம இன்னைக்கு விசுவாசத்தில் வந்திருக்கிறோம்னா, அன்னைக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ், யாக்கோபுக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸ் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு வந்தது. அதனால தான் விசுவாசத்தில் அவர் நமக்கு முன்னோடியாக இருக்கிறாரு, அவரை பற்றி நம்ம அறிந்து கொள்கிறோம். சரி, இதையும் கர்த்தர் எப்படி சொன்னார்? ட்ரீமில் தான் யாக்கோபுக்கு சொன்னார். இவ்வளவு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு வெளிப்பாடு எப்படி கொடுக்கப்பட்டது? த்ரூ ட்ரீம்ஸ் தான். சரி, அடுத்தது ஆதியாகமம் 28 15-17 வசனம். ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெரிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அப்போ நேச்சுரல் கண்களில் தெரியாத ஒரு விஷயம் சொப்பனத்தின் மூலமாக யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிக்குள்ளே வந்துட்டார். அப்போ என்னென்னா, சகலத்தையும் அறிந்து வைத்திருக்கிற தேவன், சகலவற்றையும் முன்குறித்திருக்கிற தேவன், நமக்கு அவருடைய திட்டம் என்ன என்பதை வெளிப்படுத்துவது இந்த சொப்பனங்கள் மூலமாக நடந்திருக்குது. அப்போது இது நமக்கும் அப்ளிகபிள். நாமளும் சொப்பனத்தின் மூலமாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த எதிர்காலத்தை கண்டிப்பாய் தெரியப்படுத்துவார் என்பதை காண முடிகிறது. சரி, ஓகே. அதற்கு பிறகு என்ன? கைடன்ஸ் ட்ரீம்ஸ், வழிகாட்டுகிற சொப்பனங்கள். நம்ம நிகழ் வாழ்க்கையில் சில விஷயங்களை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கர்த்தர் ஒரு வழிகாட்டுதலாக நமக்கு காண்பித்து கொடுக்குறார். இப்போ இது என்னென்னா, இந்த இடத்துல யாக்கோபினுடைய லைஃப்பில் ஒரு சூழ்நிலை. அது என்னென்னா, அவருடைய மாமாவாகிய லாபான் அவரை வஞ்சிக்கும் பொழுதெல்லாம் சம்பளத்தை மாற்றிக்கிட்டே இருக்கார். ஒரு சில சமயம் என்ன சொல்கிறாரு? கருப்பு ஆடுலாம் உன் சம்பளம், இன்னொன்று இந்த மாதிரி வெள்ளை ஆடு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஸ்ட்ரைப் உள்ள ஆடு, இப்படின்னு அவர் சம்பளத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய நோக்கம் என்ன? யாக்கோபை ஏமாற்றுவது. யாக்கோபுகிட்டேருந்து எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ அவ்வளோ வேலையை வாங்கிக்கணும், ஆனால் அவருக்கு ஏற்ற சம்பளத்தை மாத்திரம் கொடுத்துடக்கூடாது. எவ்வளோ ஒரு இந்த மாதிரி இதை மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம ஒடுக்கப்படுகிறோம் இல்லைங்களா? வேலைக்கு போகிற இடத்துல நம்ம சில சமயங்களில் ஒரு ஆள் பல பேர் ஆளுடைய வேலையை செய்வோம், ஆனால் கிடைக்கக்கூடிய சம்பளம் அதற்கு ஏற்றதாக இருப்பதில்லை. நம்ம ஒடுக்கப்படுகிறோம், சில சமயங்கள் நம்முடைய நீதிகள் பறிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? வழிகாட்டுகிற சொப்பனங்களை தருகிறார். தந்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை மனிதர்கள் வஞ்சிக்கலாம், நான் வஞ்சிப்பதற்கு இடம் கொடுப்பதில்லை. அப்போ என்னென்னா, மனிதன் நமக்கு வஞ்சனையாக எதையாவது ஒன்றை செய்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? அதுக்கு மாற்றாக வேறொன்றை செய்து அந்த வஞ்சனையை அவர் மாற்றி போடுவார் என்பது. இப்போ இங்கே பார்க்குறோம், ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோட பொழியும் கடாக்கள் கருப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாயிருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே பொழியும் கடாக்கள் எல்லாம் கருப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? ஒரு பக்கம் லாபான் கண்டிஷனை போடுறான்,
இந்த மாதிரி ஆடு வந்தால் அது உனக்குள்ளது, அந்த மாதிரி ஆடு வந்தால் எனக்குள்ளதுன்னு சொல்லி அவன் வந்து பிளான் பண்ணி என்ன பண்ணுறான்னா, சரி ஒரு ஆடு பொழியும் போது ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு ஒரு நிறத்தில் அது வரணும்னா அதுக்கு இந்த மாதிரி வந்து ஆடுகள் வெரைட்டி இருக்கணும். ஒரு ஆண் ஆடும் பெண் ஆடும் இப்படி இருக்கணும்னு அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த மாதிரி ஒரு ப்ரீடு வராதபடி உள்ளே இருக்கிற ப்ரீடில் ஒரு சில ப்ரீடுகளை எடுத்துடுறான். அப்போது அவனுக்கு தெரியும் இப்படி பண்ணால் வந்து வராதுன்னு. அவன் அப்படி செஞ்சாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, நான் உனக்காக இதை மாற்றி போடுகிறேன் என்று சொல்லி ட்ரீமில் அவனுக்கு சொல்கிறார். அப்போ இதை செய்தது கர்த்தர், அதை அவனுக்கு காண்பித்து கொடுத்தார். பாரு, உனக்காக நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி. இது சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம். அதுக்கு பிறகு, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்ப போ என்று சொன்னார் என்றான். பார்த்தீங்கன்னா, இப்போ யாக்கோபு இத்தனை வருஷமா அவர் லேயாளுக்காக வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவங்களோட சகோதரிக்காக 2 பேருக்காகவும் அவர் வேலை பார்த்து இத்தனை வருஷமாக அங்கே இருந்துட்டார். அப்புறம் அவங்க மாமாவுக்காக பல வருஷம் வேலை பார்த்து சம்பளத்துக்காக இருக்கிறாரு. இன்னும் இருந்திருந்தாருன்னா என்னென்ன ஏமாற்றிருப்பாரோ. ஆனால் இந்த நேரத்துக்கு பிறகு கர்த்தர் அவரை வஞ்சிப்பதற்கு விடவே இல்லை. அங்கேருந்து அவரை அனுப்பிவிட்டார். சொப்பனத்தில் கர்த்தர் அதை சொல்லலைன்னா அவர் அங்கேருந்து கிளம்பியிருக்க மாட்டார். அப்போது வழிகாட்டுகிற சொப்பனங்களை குறித்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அதே மாதிரி சாலமனுக்கு தேவன் வழிகாட்டுதலாக ஒரு விஷயத்தை செய்கிறார். என்னென்னா, சாலமன் அவனுடைய ஞானத்தினால பெயர் பெற்றவனாக இருக்கிறான். அந்த ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது எப்படி? ட்ரீமில் அந்த கேள்வியை கேட்டார். சாலமோனுக்கு கர்த்தர் இரவிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அப்படி சொன்னப்போ அவன் ஞானத்தை கேட்டான், அதன் மூலமாக அதை பெற்றுக்கொண்டான். அப்போ அங்கேயும் அவனுடைய வாழ்க்கையே மாற்றினது அந்த சொப்பனம்தான் என்பதை காண்கிறோம். சரி, அதே மாதிரி மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 20லேருந்து 24 வசனங்களில் வாசிக்கிறோம். நம்ம யோசேப்புக்கு கர்த்தர் ட்ரீமில் கொடுத்த ஒரு கைடன்ஸ். அங்கே ஏரோது பிள்ளையை கொல்ல தேடுகிறான். ஆகையினால நீ என்ன செய்யி, நீ அதை எடுத்துக்கொண்டு இங்கேருந்து போய்விடு. அதுக்கு முன்னாடி மரியாளை ஏற்றுக்கொள்ள அவர் தயங்குகிறார். மரியாளை மனைவியாக ஏற்றுக்கொள்ள அவருக்கு தயக்கம். ஏன்னா அவள் கர்ப்பவதியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி அறிந்த உடனே அவர் என்ன செய்கிறார், ஒரு கன்னியாகி அவள் எப்படி கருத்தரிக்க முடியும்? அப்போ அவள் வளர்ந்து சரியில்லாதவள்னு நினைக்கிறாரு. ஆனால் தேவன் சொல்லுகிறாரு, அது பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியாக இருக்கிறது, ஆகையினாலே நீ அவளை ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம் என்று சொல்கிறாரு. ஒரு லாஜிக்கலாக யோசிக்கிற ஒரு மேனாக இருந்திருந்தால் அதை எப்படி ஒரு பொண்ணு ஒரு மனுஷனோட சேராமல் எப்படி கர்ப்பம் தரிக்க முடியும்னு அவர் லாஜிக்கலாக யோசித்து வேண்டான்னு சொல்லியிருப்பார். ஆனால் கனவுல தேவன் சொன்னார் என்பதை அறிந்ததுனாலே ஒரு தடவை கூட யோசிக்காமல் அவர் சம்மதித்து விட்டார். அதே மாதிரி அவர் வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம், அவர் பின்னாடி அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கருத்தரித்திருந்த நேரத்தில் எச்சரிக்கப்பட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே இருந்த ஃபாரோவுக்கு, அங்கே இருந்த அந்த ரோம ராஜாவுக்கு தப்பித்து அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். சரி, இப்போ இதெல்லாம் வழிகாட்டுகிற சொப்பனங்கள். அடுத்தது தீர்க்க தரிசன சொப்பனங்கள். தேவன் இனி வரப்போகிற காலத்தை குறித்து சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன சொப்பனங்கள், ப்ரொஃபட்டிக் ட்ரீம்ஸ் அல்லது வெளிப்பாடுகள், வரப்போகிற காலத்தை குறித்து. இது என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தா, யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனத்தை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 37 யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிகட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிகட்டுகள் என் அரிகட்டை சுற்றி வணங்கி நின்றது. அப்போது 12 பேர் இருக்கிறாங்க மொத்தம், இவனையும் சேர்த்து யோசேப்பையும் சேர்த்து. யோசேப்பு சொல்கிறாரு, என்னுடைய அரிகட்டு மட்டும் நிற்கிது, உங்களதெல்லாம் சுற்றி வணங்கிட்டு இருக்குன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் எல்லாம் என்னை வணங்க போகிற காலம் வருகிறது என்று கர்த்தர் சொன்னதை அவன் சொல்லுகிறான். ஆனால் அது அவனுடைய சொந்த இமேஜினேஷனில், தன்னுடைய சகோதரர்கள்லாம் தன்னை கும்பிடணும்னு அவன் நினைக்கிறான். இல்லை, சொப்பனத்தில் அவனுக்கு அது காண்பிக்கப்பட்டது. அதை போய் சொல்லிவிட்டான். அதை அவரிடத்துல சொல்லக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியலை.
ஆனால் அவன் சொன்ன உடனே அவர்கள் அவனை பகைத்து அவன் மீது கோபப்படுகிறாங்க. நாங்கள்லாம் அவனை வணங்கணுமோ அப்படின்னாங்க. ஆனால் அதே மாதிரி அவங்க வணங்கினாங்க. எப்போ யோசேப்பு பார்வோவுடைய இடத்துல உட்கார்றாரு, அந்த இடத்துல அவங்க போய் பஞ்சத்தில் போய் நின்று சகோதரனை வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அப்போ இதெல்லாம் பின்னாடி நடக்க போகிற விஷயங்களை கர்த்தர் முன்னறிவித்தார் என்பதை காண்கிறோம். ஸோ இதெல்லாம் தீர்க்க தரிசன கனவுகள். இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்குது. இந்த உதாரணத்தை தான் இங்கே போட்டிருக்குது. அடுத்து பாருங்கள், விளக்கம் சில விஷயங்கள் ட்ரீமில் அப்போ வழிகாட்டுதலும் எச்சரிப்பும் அல்லது தீர்க்க தரிசனம் மட்டும்தான் கனவாக வருமா அப்படின்னா இல்லை. சில ஸ்ட்ரேஞ்ச் ட்ரீம்ஸ் இருக்குது. அது என்ன, இன்டர்பிரிட்டேஷன் தேவைப்படக்கூடிய ட்ரீம்ஸ், நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத சில காட்சிகள் ட்ரீம்ஸில் வருது. அதை நம்ம புரிந்து கொள்வதற்கு என்ன விளக்கம் தேவைப்படும். அதுக்கு வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, உதாரணம்னா யோசேப்பு சிறையில் இருக்கும்போது 2 பேர் சிறைக்கு வர்றாங்க. ஒருத்தன் பானபத்திரக்காரன், அதாவது கப் பேரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாவுக்கு பானத்தை ஊற்றி கொடுக்கக்கூடியவன் தான் இந்த கப் பேரர். ராஜா பக்கத்தில் இருந்து பானத்தை ஊற்றி கொடுக்குறவன். அடுத்தது என்ன, சீஃப் பேக்கர் ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன, ராஜாவுடைய அரண்மனையில் சாப்பாடை சமைச்சு கொடுக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சீஃப் அவன். இவங்க 2 பேருமே சிறையில் போடப்படுறாங்க. அப்படி போடப்படும்போது 2 பேருக்கும் ட்ரீம் வருது. பானபத்திரக்காரனுக்கு வந்த ட்ரீம் என்ன தெரியுமா, ஒரு திராட்சை செடியில் 3 கொடிகள் இருந்தது, அது துளிர்க்கிறதா இருந்தது, அதிலே பூக்கள் மலர்ந்திருந்தது, அதன் குலைகள் பழுத்ததா இருக்கிறது, பார்வோனுடைய பாத்திரம் என் கைகளில் இருந்தது, நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, இந்த 3 கொடிகள் 3 நாளை குறிக்குது. 3 நாளைக்குள்ள பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே உனக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி நீ பார்வோனுக்கு நீ பாத்திரத்தை கொடுப்பாய் என்று சொல்லிட்டார். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொடியை பார்க்குறாரு, திராட்சை கொடி. அந்த 3 கொடி 3 நாளை குறிக்குதுன்னு யோசேப்புக்கு சொன்னது யார்? யோசித்து பாருங்க. அப்போது அந்த 3 கொடி 3 நாளை குறிக்குதுன்னு தேவ ஆவியானவர் யோசேப்புக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸ்பான்டேனியஸாக அந்த ட்ரீமை கேட்ட உடனே அந்த ட்ரீமுக்கான இன்டர்பிரிட்டேஷன் யோசேப்பினுடைய மனதிலே வந்துவிட்டது. அப்போ என்ன, ஒரு செய்தியை கேட்குறோம், ஒரு வார்த்தையை தியானிக்கிறோம். அந்த வார்த்தையை கேட்கும்போதும் செய்தியை கேட்கும்போதும் ஹியூமனிஸ்டிக்கலி நமக்கு வரக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆவியானவரால் நம்மளுடைய ஆவியில் வரக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த ட்ரூ ரெவலேஷன். அது வரும்பொழுது அது நம்ம என்ன செய்வோம், புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நமக்கு அறிவிக்கப்படும். இப்படித்தான் யோசேப்பு இந்த ட்ரீமை இன்டர்பிரட் பண்ணி சொல்கிறார். இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, உன் தலையை உயர்த்தினா தலையை உயர்த்துவார்னு அர்த்தம் இல்லை. அது ஹீப்ரு வேர்டுக்கு அர்த்தம் என்னென்னா நியாயம் விசாரித்தல். உன்னை நியாயம் விசாரிக்க போகிறாரு பார்வோன். விசாரித்து உன்னைய கொண்டு போய் என்ன செய்ய போகிறாரு, முன்னாடி நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தே அந்த வேலையில் வச்சுருவாருன்னு சொல்லிட்டார். இப்போ அதே மாதிரி சுயம்பு அப்படின்றவன் யார், இந்த சீஃப் பேக்கர். அவன் என்ன பண்ணுறான், அவனும் ஒரு ட்ரீம் வருது. அவன் சொல்கிறான், எனக்கு 3 வெள்ளைக்கூடை என் தலையில் இருந்துச்சு, அதை நான் வச்சிட்டு இருக்கும்போது அந்த கூடையில் என்ன இருந்துச்சு, பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட உணவு நிறைய இருந்துச்சு. அதில் வச்சுருந்த அதை என்ன பறவைகள் சாப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது யோசேப்பு சொல்கிறாரு, அந்த 3 கூடைகள் 3 நாள். அங்கேயும் இங்கேயும் ஒரு ஒற்றுமையை பார்க்குறோம். அடுத்தது என்ன சொல்கிறாரு, பார்வோன் உன் தலையை உயர்த்துவார், என்ன நியாயம் விசாரிப்பார். விசாரித்து என்ன செய்ய போகிறாரு, உன்னை மரத்திலே தூக்கி போடுவாருன்ட்டார். அப்போ இந்த பறவைகள் உட்கார்ந்து சாப்பிடுவது எதை காண்பிக்குது, இந்த சுயம்பு கொல்லப்பட்டு அவனுடைய சரீரம் பறவைகளுக்கு இரையாகும் என்பதற்கான ஒரு விளக்கம். இதை கர்த்தர் தான் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். இதை கரெக்டாக சொல்லிட்டார். இப்போது இந்த 2 பேருக்கும் அதே மாதிரி சம்பவித்தது. யோசேப்பு சொன்னார், நீ தயவு செஞ்சு பார்வோன்ட்ட நல்ல நிலைமையில் இருக்கும்போது என்னை பற்றி நீ அவருக்கு அறிவி என்று சொன்னப்போ கரெக்டாக அதே மாதிரி ஒரு வேலை பின்னாளில் வந்தது. வரும்பொழுது பார்வோனுக்கிட்ட போய் சொல்லிட்டாரு. யோசேப்புன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் ட்ரீம்ஸை கரெக்டாக இன்டர்பிரட் பண்ணுறான். அப்போது கர்த்தர் யோசேப்பை ஃபாரோவின் நிலைக்கு உயர்த்துவதற்கு
அவருக்கு ஒரு பின்னால் ஒரு காரியம் நடக்கணும். அது என்ன, ஃபாரவோனுக்கு வரக்கூடிய ட்ரீமை அவர் கரெக்டாக இன்டர்பிரட் பண்ணி சொல்லும் பொழுது எகிப்துக்கு வர்ற பஞ்சத்திலிருந்து எகிப்து காப்பாற்றப்படணும், யோசேப்பு பெரிய நிலைக்கு உயர்த்தப்படணும், இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அந்த தேசத்தில் வந்து நல்லபடியாக குடியேறணும். அதற்கான அந்த ஒரு ட்ரீமை கர்த்தர் சொல்லி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ட்ரீம் ஸ்கில்ஸையும் கொடுத்தார். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் டேனியல் லைஃப்லேயும் நம்ம பார்க்க முடியும். அப்போது சொப்பனங்கள் எதற்கும் பயன்படுகிறது என்று சொல்லி பார்த்தால், இந்த மாதிரி விளக்கம் தேவைப்படும் சொப்பனங்களை விளக்குவதற்குரிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. ஸோ நம்ம லைஃப்லேயும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இனம் புரியாத சில ட்ரீம்ஸ் வரும். அந்த ட்ரீம்ஸில் வந்து நிறைய காட்சிகளை நம்ம பார்ப்போம். அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் தேவைப்படும். அப்போ நம்ம என்ன செய்கிறது? நமக்கு யோசேப்பு மாதிரி ஒருத்தர் இருந்தால் போய் இன்டர்பிரிட்டேஷன் கேட்கலாம். அதனால் நம்ம வேற ஒரு தீர்க்கதரிசி தான் போய் பார்க்கணுமா? இல்லை. ஏன்னா சில சமயங்களில் நம்ம போய் சிலர்கிட்ட கேட்கும்போது அவங்க அதை தவறாக இன்டர்பிரிட் பண்ணக்கூடும். அப்போ யார் இடத்துல கேட்கலாம்? நம்ம தேவனாகிய கர்த்தரிடத்துல கேட்டு அது அவரிடத்துலேருந்து வந்ததா? ஏன்னா சில சமயங்களில் இனம் புரியாத ட்ரீம் வந்து நம்மளுடைய ஓன் தாட்னால கூட வரும். நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகியிருக்கிற நிறைய விஷயங்கள் கூட நமக்கு தேவையில்லாத ஒரு இல்யூஷனை கொண்டு வரும். அதுதான் வந்து செல்ஃப் இல்யூஷன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வரும்போது அதை போய் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இது தேவன் இப்படி சொல்லிட்டாரு, இது இப்படி இப்படி வருது, இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்தேன் அதனால் இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி தவறாக நம்ம இன்டர்பிரேட் பண்ணிடக்கூடாது. அப்போது அது தேவனால் வந்த ட்ரீமாக இருந்தால் அதற்கு பின்னாடி ஒரு பிப்ளிக்கல் பேசிஸ் இருக்கும். கர்த்தரிடத்தில் கேட்கும்போது அதுக்கு அவர் வெளிப்படுத்தி காரியத்தை முன்னறிவிப்பார். அதனால் எல்லா ட்ரீமும் அவர்கிட்ட வந்ததுன்னு சொல்லி நம்ம தவறாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது விளக்கம் தேவைப்படக்கூடிய ட்ரீமை குறித்து நம்ம இதை புரிந்து கொள்கிறோம். அடுத்தது என்ன? ப்ரொஃபட்டிக்கல், தீர்க்கதரிசிகளுக்கான வெளிப்பாடு. ஸோ என்னென்னா, எண்ணாகமத்தில் வந்து இது என்னென்னா, கர்த்தர் வந்து என்ன சொல்கிறாரு, சொப்பனத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். கர்த்தர் வந்து மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிடுறாரு, போகிறாங்க. அங்கே போய் அவங்க நிற்கும்போது கர்த்தர் சில விஷயங்களை அவங்ககிட்ட சொல்கிறார். 6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். பார்த்தீங்களா? அப்போ ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாடு தீர்க்கதரிசியாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியம். இது மற்ற எச்சரிப்பின் கனவுகளைப் போல அல்ல. இது வேறு மாதிரியான கனவுகள். இட் இஸ் ஸ்பெஷல் ட்ரீம்ஸ் பீன் கிவன் டு த எலெக்ட் மென் ஆஃப் காட். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் ரெவலேஷன்ஸ். இது என்ன? கர்த்தர் அவரோடு பேச விடக்கூடிய ஒரு காரியம். இப்படி கர்த்தர் வந்து சில விஷயங்களை வந்து சொல்கிறார். இப்போ நான் ரொம்ப மதிக்கிற சகோதரர் ஜான் அனாசிக்கே, அவருக்கு பார்த்திங்கன்னா நிறைய வெளிப்பாடுகள் இதை மாதிரி கொடுத்து அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. I discern and I understand those things are coming to, they have come to pass and there are certain things also as he has revealed about the upcoming war. 3ஆம் உலகப் போரை குறித்து கர்த்தர் அவருக்கு சொன்ன ஒரு வெளிப்பாடை இப்போ நேற்று சபையில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆகையினால தட் சம்திங் we need to be prepared for as a body of Christ. நம்மளும் வந்து வரப்போகிற யுத்தத்துக்காக ஜெபிக்க தொடங்கணும் இந்த மாதத்தில் என்பதாக. ஸோ பார்த்திங்கன்னா இப்படித்தான் இரவு தூக்கத்தில் கொடுக்கக்கூடிய வெளிப்பாடுகளை குறித்து தேவன் சொல்கிறாரு, நான் பேசுவேன் என்று. சரி, இப்போ அடுத்த கேள்வி வருது. அப்போ தேவன் தான் சொல்லுவாரா? ஒரு தவறாக சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கா? யாராவது ஒருத்தர் வந்து மனசில், ஏன்னா நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ரேப்சரை குறித்து நான் சொப்பனத்தில் பார்த்தேன்னு ஒருத்தர் சொன்னார். அதே மாதிரி நிறைய பேர் ட்ரீமை பற்றியெல்லாம் சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இன்னொரு காரியமும் இருக்குது. அது என்ன? ஃபால்ஸ் ட்ரீம்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ். ஸோ இந்த ஃபால்ஸ் ட்ரீம் அண்ட் ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸில் 2 வகை இருக்குது. ஒன்று இன்டென்ஷனலி ஃபால்ஸாக சொல்கிறது, இன்னொன்று என்ன? அறியாமையில் சொல்கிறது. 2மே இருக்குது. இப்போ இந்த 2ல் என்னங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அவங்க அறிந்து செய்கிறாங்களோ அறியாமையில் செய்கிறாங்களோ வேறு விஷயம். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய ட்ரீம்ஸும் அதனுடைய இன்டர்பிரிட்டேஷனும் அது சோதித்து அறியப்பட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக இருக்குது என்பதை காண்கிறோம். ஸோ பாருங்கள், உபாகமத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் ஒரு சொப்பனக்காரனாகிலும் எழும்பி
நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அப்போது சில சமயங்களில் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஃபால்ஸ் ப்ராஃபட், ஃபால்ஸ் ட்ரீமர்ஸ், சொப்பனக்காரர்னு சொல்லக்கூடியவங்க இவங்க தான். இவங்க என்ன செய்வாங்க, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு எனக்கு கர்த்தர் சொப்பனத்தில் இது சொன்னாருன்னு சொல்லக்கூடும். அப்படி சொல்லும் பொழுது அதை அவங்களுடைய சுய நோக்கத்துக்காக அல்லது வேறே தேவர்களை பின்பற்றும்படி, அப்போ என்ன, பைபிளில் சொல்லப்படாத வேற ஒரு டாக்டரினை நோக்கி செலுத்தக்கூடியதாக வந்துவிடும். இதற்கு ரியல் லைஃப்பில் எக்ஸாம்பிள் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜெகோவா விட்னஸ், அதுக்கப்புறம் செவன்த் டே, இந்த மாதிரி நிறைய இருக்குது. லேட்டர் டே சயின்ஸ்னு சொல்லப்படக்கூடிய மோர்மனிசம், இதெல்லாம் ஆரம்பித்த அந்த சபையின் ஸ்தாபகர்கள் எப்படி ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி ஒரு தேவதூதன் எனக்கு சொன்னான் அல்லது சொப்பனத்தில் நான் இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவுக்கு விரோதமான வேற ஒரு டாக்டரினை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் சொல்லி பரிசுத்த ஆவியினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட சுவிசேஷத்தை விடுத்து வேற ஒரு சுவிசேஷத்தை ஃபாலோ பண்ணும்படியா இந்த சொப்பனக்காரர்களும் இந்த பொய் தீர்க்கதரிசிகளும் செய்து விட்டார்கள். இன்னைக்கு அதனுடைய விளைவாக அந்த சபைகள் இருப்பதை பார்க்குறோம். அந்த சபைகள் இருக்கிற அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றாமல் வேற ஒரு டாக்டரின்குள்ளே இருக்கிறத பார்க்குறோம். இஸ்லாமும் அதே மாதிரி ஒன்று தான். ஸோ இப்போ இஸ்லாமிக் பிலீஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முகமது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீமராக இருக்கிறாரு. அவரும் சில விஷயங்களை சொல்கிறாரு. பின்னால் நான் நிறைய காரியங்களை எனக்கு தேவதூதன் சொன்னான், கப்ரியேல் தேவதூதன் தான் எனக்கு சொன்னான் என்று சொல்லி மரியாளுக்கு கப்ரியேல் வெளிப்படுத்தின வேதாகம சத்தியத்தை வைத்து அவர் வேற ஒரு காரியத்தை சொல்கிறாரு. இன்றைக்கி இட் ஹஸ் பிகம் பில்லியன் பீப்புள்ஸ் ரிலீஜன். அப்போது இதே அதுதான் பார்த்திங்கன்னா பவுல் சொல்கிறாரு, ஒரு சொப்பனக்காரனாகிலும் ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் இந்த நான் உங்களுக்கு அறிவிக்கிற சுவிசேஷம் அல்லாமல் வேறு சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்றார். அப்போ என்ன அர்த்தம், இதே மாதிரி காரியங்கள் பின்னால் வரும், அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போவாங்க என்று கர்த்தர் சொல்றார். அப்போ என்னன்னா, வேதத்தை நம்ம அறியாமல் இருக்கும்போது, இந்த சத்திய வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்காம சத்திய ஆவியானவரோடு நம்ம இடைபடாமல் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரீமர்ஸ், சொப்பனக்காரர்கள், ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் ஈஸியாக நம்மளை டிசீவ் பண்ணிடுவாங்க என்று சொல்லி பார்க்குறேன். ஏன்னா நம்பும்படியாக தான் இருக்கும். ஜீசஸே சொல்கிற மாதிரி இப்போ சமீபத்தில் நடந்த காரியத்தை நானும் நம்பினேன். இது இப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்குதுன்னு சொல்லி நான் என்னுடைய மைண்டில் ஐ தாட் திஸ் வாஸ் சம்திங் அபவுட் இட். ஆனால் அது ட்ரூத் இஸ் ஃபார் டிஃப்ரெண்ட். அப்போது நம்ம இந்த காரியங்களை சோதித்தறியணும். அப்போ யூதாவில் என்ன வாசிக்கிறோன்னா, இப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசூசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள் என்று வார்த்தையை வாசிக்கிறோம். தெசலோனிக்கரில் வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரு. அதே மாதிரி எரேமியா 23 வாசிக்கிறோம், சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுவதை கேட்டேன். எது வரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். சரி, அப்போது நம்ம ட்ரீமை குறித்து பார்க்குறத ஒரு சம்மரி பண்ணுவோம். கர்த்தர் சொப்பனங்களில் பேசுவாரா? கண்டிப்பாக பேசுவார். அப்படி பேசக்கூடிய வகைகளில் ஒன்று எச்சரிக்கக்கூடிய ஒரு சொப்பனமாக இருக்கலாம், நம்ம எச்சரிக்கப்படுகிறோம். அடுத்தது என்ன, நமக்கு தேவன் தரக்கூடிய வாக்கு தத்தங்களை சொப்பனங்களாக அவர் தருகிறாரு, அல்லது தரிசனமாகவும் தரலாம், வெளிப்பாடுகள் மூலமாக கொடுக்கலாம். அடுத்து என்ன, வழிகாட்டுகிறார். தேவன் நம்மளை எந்த வழியில் நடக்க வேண்டும் என்பதை அழகாக வழிகாட்டுதலின் சொப்பனங்கள் மூலமாக கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனமாகவும் சில காரியங்கள் கர்த்தர் கொடுப்பாரு. சில விஷயங்கள் விளக்கம் தேடக்கூடியதாகவும் இருக்கும் என்பது. சரி, அப்போது இவைகள் மாத்திரம்தானா, வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா,
இன்னுமே கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயங்கள்ல நம்ம ட்ரீம்ல வர்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சில நைட்மேர்ஸ் வரலாம். சில சமயங்கள்ல நம்ம பயந்து எழுந்திரிக்கக்கூடிய நைட்மேர்ஸ், இருதயம் படபடன்னு அடிக்கிறது போல வரக்கூடிய ட்ரீம்ஸு வரலாம். அவைகள் தேவனிடத்திலிருந்து வந்தவைகள் கிடையாது. ஏன்னா, தேவன் நம்மை ஒருபோதும் பயமுறுத்துவதற்காக எதையும் செய்வதில்ல. கர்த்தர் செய்யக்கூடியது எல்லாமே என்னது? அன்புக்கு நேராக தான் அவரு காரியங்கள சொல்லுவாரு. எடிஃபிகேஷனுக்கு நேரா தான் சொல்லுவாரு. பட் இது எல்லாமே நம்ம அவர்ட்ட தான் வந்தது நம்ம தவறா நினைக்கக்கூடாது. அப்ப இந்த ட்ரீம்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு நம்ம மைண்ட் ரெல்ம். தேவன் நமக்கு ஒரு மனதை கொடுத்திருக்கிறார். அந்த மனதுங்கிறது எங்க இருக்குது? நம்முடைய ஆத்மாவுக்குள்ள இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லிவிங் சோல்ல வி ஹேவ் அ மைண்ட். அந்த மைண்டில 2 போர்ஷன் இருக்குது. ஒண்ணு என்ன? ஸ்பிரிச்சுவல் மைண்ட். இன்னொன்னு கார்னல் மைண்ட். இந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, வேதத்தை அறிந்து விசுவாசத்தால் வரக்கூடிய ஒரு மனது. இது என்ன? மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மனது. இந்த மனதுக்குள்ள என்ன இருக்காது? அசூசி இருக்காது. இப்படிப்பட்ட மனதின் பகுதியிலிருந்து கர்த்தர் இடைப்படுவாரு. அதன் மூலமா தான் வெளிப்பாடுகள் வரும் நமக்கு. இன்னொரு பக்கம் என்ன? த கார்னல் மைண்ட் என்று சொல்லக்கூடிய நேச்சுரல் மைண்ட். இது என்ன? இந்த பூமியில உள்ள அனுபவங்கள், பூமிக்கு நேரா அல்லது நம்ம மாம்சத்துக்கு எதுவா பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த கார்னல் மைண்ட்ல இருக்கும். இப்போ இந்த 2 பக்கமும் ட்ரீம்ஸ் வரும். ஸ்பிரிச்சுவல் மைண்ட்லேருந்து வரக்கூடிய ட்ரீம்ஸ் தேவனிடத்துல வந்த வெளிப்பாடா இருக்கும். இந்த கார்னல் மைண்ட் என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் உலகத்துக்கு அடுத்த விஷயங்களா இருக்கலாம். நம்முடைய சுய சிந்தையா இருக்கலாம். அல்லது சாத்தானால கொண்டு வரப்படக்கூடிய விஷயங்களும் ட்ரீம்ல இருக்குது. சாத்தான் என்ன செய்கிறான்? எப்படி தேவன் செய்கிறாரோ, அதே மாரி அவன் டூப்ளிகேட் பண்றது தான் அவனுடைய வேலை. இப்ப அவன் என்ன பண்றான்? எப்படி கர்த்தர் மக்களோடு இடைப்படுகிறாரோ, ஆத்துமாவுல இருதயத்தில பேசுறாரோ, அதே மாரி சாத்தானும் இருதயத்தில பேசுவான் என்று பார்க்கிறோம். யூதாஸ் காரியோத்துக்கு இருதயத்தில பேசினான். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி ஏவினான். அதே மாரி இன்னும் நிறைய உதாரணங்கள்ல அவன் சாத்தான் வந்து இடைப்படுவத பார்க்கிறோம். அப்போ அவன் ட்ரீம்லயும் கண்டிப்பா இடைப்படுகிறான். அப்போ நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீம்ல சில வரக்கூடிய நைட்மேர்ஸ் துரத்துவது போல, அல்லது வந்து இந்த மாரி சில அட்டாக்ஸு அல்லது அந்த ஒரு செக்ஷுவலி இம்பியூர் ட்ரீம்ஸ் வரக்கூடியது. இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சாத்தானால செய்யப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அப்போ எப்படி ஒரு ட்ரீம் வந்திருந்தாலும், அத நம்ம பிரித்தறியணும். ஒண்ணு, இஸ் இட் கமிங் ஃப்ரம் மை கார்னல் மைண்ட்? இஸ் இட் கமிங் ஃப்ரம் மை ஸ்பிரிச்சுவல் மைண்ட்? 2யும் நம்ம வகையறுத்துட்டு, ஸ்பிரிச்சுவல் மைண்ட்லேருந்து வந்திருந்தா தேவனிடத்துல போனா சொல்லுவாரு. ஒருவேளை கார்னல் மைண்டா இருந்தாலும் நம்ம தேவனிடத்துல விசாரிக்கும்போது தெளிவா காண்பித்து கொடுப்பார். ஆகையினால எல்லாமே தேவனிடத்துலேருந்து தான் வருதுன்னு சொல்லி நம்ம தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனாலும் தேவனால் நமக்கு வெளிப்பாடுகள் சொப்பனத்துல கொடுக்கப்படும் என்பதை நம்ம அறிந்தவர்களா இருக்கணும். அப்போ தேவன் நம்ம கூட இந்த வழிகள்ல வந்து அவர் இடைப்படுவார். தேவன் இடைப்படக்கூடிய மெத்தட்ல இந்த ட்ரீம்ஸும் ஒரு காரியமா இருக்கு.